இப்ப நம்ம எல்லாம் இப்படி மக்களை சந்திச்சிட்டு இருக்கோம். நம்மன்ற சென்ஸ் திமுக கூட்டணி, இந்தியா கூட்டணி, மதசார்பற்ற கூட்டணி, தமிழ்நாடு கூட்டணி வந்து சந்திச்சிட்டு இருக்கு. ஒரு புதுசா ஆரம்பிச்ச மடக்கு ஊதிகள் சர்வே என்ற பெயரில் சர்வே முதல்ல என்னது? சர்வேனா கட்சிக்காரன் எடுக்க கூடாது. கட்சிக்காரன் எடுக்கும், ஏதோ ஒரு நிறுவனம் எடுக்கும், சர்வே எடுக்கும். அந்த நிறுவனம் போயிட்டு அந்த சர்வேல யாரெல்லாம் வாக்களிக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு தகுதி பட்டியல் இருக்கு. எல்லார்கிட்டையும் போய் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு சொல்லி எல்லாம் வந்து கேட்க முடியாது. நீங்க அதுக்கு வந்து இந்த ஏஜ்ல இருந்து இந்த ஏஜ்ல இருக்கிறவங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் வந்து அந்த தன்மை மாறும். அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு குத்து மதிப்பா கொடுக்குறதா சர்வே சாம்பிளிங். ஆமா, ஒரு 20 வருஷமா அதுவே வந்து எந்த சர்வேவும் வந்து சரியா இதாகிறது இல்லைங்கதான் பிரச்சனையா இருக்குது. இது இப்படி இருக்கும்போது இந்த மடக்கு என்ன பண்றாங்கன்னா, கொடியை பிடிச்சிட்டு ஒரு 10 பேர் போய் ஒவ்வொரு வீட்லயும் போயிட்டு தாவேக்காக ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்வே எடுத்துட்டு வராங்க. அதுக்கு பேரு பிரச்சாரம்டா. ஆதார் குடு இது குடுன்னா வந்து கேக்குறேன். இப்ப ஒண்ணு இல்ல, இந்த போன வாரம் கூட ஏடிஎம்கேல டிஜிட்டல் பில் வச்சு ஏதோ பிரச்சாரம் பண்ணாங்க. யாராவது திமுக காரன் போய் அடிச்சானா? இல்ல இல்லையா? பிஜேபி வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்றாங்க. யாரு நீ வந்து போய் அங்க ஆதார் குடு இது குடுன்னு மக்களை பத்தி உனக்கு தெரியல. அவங்க காசு கேட்டாங்கன்னா கொடுக்குறது துப்பு இருக்கு அவங்க. இல்ல ஆதார் கேட்டோம்னா பப்ளிக் தான் அடிச்சிருக்கு. உடனே அந்த ஆதவர்ஜனான்னு ஒருத்தன் இருக்காங்க. யார் வீட்டுல ஒரு நாய் இருந்திருக்குங்க, அது குலைச்சிருக்குதுங்க. இவங்க அதை போய் கல்லால் அடிச்சிருக்காங்க. நாய் பாஞ்சி வந்து இவங்களை கடிச்சிருக்கு. இவன் ஒருத்தர் அந்த நாயை கடிச்சிருக்கான். அந்த பிரச்சனை அந்த பகுதி மக்கள், துறைமுகம் பகுதி மக்கள் சொல்றாங்க. நாயோட பிரச்சனை பண்ணிட்டு நாங்க பண்ணதான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்படியாக நடந்துட்டு நேற்று வந்து திருவண்ணாமலையில ஒரு மாவட்ட செயலர் இருந்துட்டு துப்பாக்கி, அந்த தீபாவளி துப்பாக்கி இருக்கும்ல, அது வெப் சீரிஸ்ல நம்ம பாப்போம்ல, அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்க.